கிழவி நமக்கு பாடம் வச்சா. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. கோயிலை கட்டி வைத்து கோயிலுக்கு பக்கத்தில் குளத்தை வெட்டி வைத்தார்கள் முன்னோர்கள். ஏன்? வேலை இல்லாமல் வச்சிருக்கிற காசை செலவு பண்ண தெரியாமையா? ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு திருவிழா மூர்த்த கால் ஊண்டியாச்சு அப்படின்னா ஊரோட விரதம் இருந்த காலம், அந்த விரதத்தை கடைபிடித்தோம். கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணணும், குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும். நம்மகிட்ட முன்னோர்கள் நம்ம பெற்றவங்க சொல்லி வளர்த்தா, டே அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு, டே அப்படி பேசாத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கடவுளை சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணி நம்மளை செம்மையாக வளர்க்க ஆசைப்பட்டார்கள். அது வரைக்கும் சரியா இருந்துச்சு. அந்த பயமெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கானா, எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சோழி முடிஞ்சிச்சு. எந்த பிள்ளையும் சொல்லி பேச்சு கேட்கறதாவும் இல்லை, எந்த பிள்ளையும் நல்ல செயலை கடைபிடிக்கிறதாவும் இல்லை. ஒரு தலைமுறையை உருவாக்கி வைத்திருக்கிறோம், எந்த சிந்தனையும் இல்லாத வெற்று கூச்சலோடு.